உலக வெப்பமயம் குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையில் சென்னை மெரினா கடற்கரையில் மணல் சிற்பம் அமைக்கப்பட்டுள்ளது. உலக வெப்பமயத்தால் பெரும் சவால்களை எதிர்கொள்ள வேண்டியுள்ளது. இதிலிருந்து விடுபடுவது எப்படி என்ற அச்சம் இன்னும் நீங்கிய பாடில்லை. புவி வெப்பமடைவதற்கு காரணம் என்ன என்பது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்தும் நோக்கத்தில் புதிய சமுதாய இயக்கம் சார்பில் சென்னை மெரினா கடற்கரையில் வெப்பமடையும் உலகம் எனும் தலைப்பில் மணற்சிற்ப கண்காட்சி உருவாக்கப்பட்டுள்ளது. பள்ளி மாணவர்கள், கல்லூரி மாணவர்கள், பொதுமக்களுக்கு விழிப்புணர்ச்சி ஏற்படுத்துற வகையில ஒரு மணற்சிற்ப கண்காட்சி ஏற்படுத்தியிருக்கோம். இதோட மோட்டோ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, புவி வெப்பமடைதல், குளோபல் வார்மிங்காக அவேர்னஸ் கிரியேட் பண்ற மாதிரி இந்த ப்ரோக்ராம் பண்ணியிருக்கோம். போபால் விஷவாயுவால் உயிரிழந்தவர்களின் உடல்கள், மரங்களை அழிப்பதால் ஏற்படும் விளைவுகள், வெப்பத்தை அதிகம் உமிழும் சோடியம் மின்விளக்கு மற்றும் பிளாஸ்டிக் பயன்பாட்டினால் ஏற்படும் சுற்றுச்சூழல் கேடு போன்றவை இச்சிற்பங்களில் இடம்பெற்றுள்ளன. இக்கண்காட்சி பல்வேறு தரப்பினரையும் வெகுவாக கவர்ந்துள்ளது. குளோபல் வார்மிங் எப்படி நடக்குது, எதால அதெல்லாம் ஏற்படுதுன்றத இங்க நம்ம மெரினா கடற்கரையில நம்மளுக்கு மணல் ஸ்டாச்சுலே வச்சு காமிச்சிருக்காங்க. நம்ம இதை பார்த்து நிறைய தெரிஞ்சுக்கலாம். எது யூஸ் பண்ணலாம், எது யூஸ் பண்ணக்கூடாது, எது குளோபல் வார்மிங்க்கு தடையா இருக்கு, எது அதை தூண்டுது அப்படின்றத இதுல நிறையவே தெரிஞ்சுக்கலாம். புவி வெப்பமடைவதை தவிர்க்க மரம் நடுதலின் அவசியத்தை உணர்த்தும் விதமாக மாணவர்களுக்கு இலவசமாக மரக்கன்றுகள் வழங்கப்பட்டன.